கிழங்கு மசியல். அதுக்கு சேனக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணியில் உப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, நல்லா ஒரு இஞ்சியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு மிளகா வத்தல், தேவைப்பட்டால் நீங்கள் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். இதுதான் தாளிக்கிறதுக்கு சாமான். இதை தாளிச்சுட்டு இந்த சேனக்கிழங்கை நம்ம வந்து மசிச்சு சேர்க்கணும். நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு சேனக்கிழங்கையும் மசிச்சு சேர்த்துடுவோம். இப்போ சேனக்கிழங்கை மசிச்சு சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணியை நம்ம சேர்த்து உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மசியலுக்கு. ஏற்கனவே கொஞ்சம் தான், ஒரு 1/4 ஸ்பூன் தான் நம்ம வந்து சேனையில் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் நல்லா வேகட்டும். உங்களுக்கு வெந்த அப்புறம் நம்ம வந்து இதில் வந்து துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம். அதை சேர்க்கணும். சேர்த்துட்டோன்னா மசியல் ரெடி. இது நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா இந்த உப்பு காரம் எல்லாம் இந்த சேனையில் இறங்கணும், புளிப்பு எல்லாம். ஸோ அதனால் இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு மசியல் எல்லாம். அங்கே நல்லா கெட்டியாகிட்டு இப்போ நம்ம வந்து வேக வச்ச பருப்பை சேர்த்துடுவோம். துவரம்பருப்பு தான் வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு கரண்டி அளவு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பருப்பை சேர்த்துடுவோம். அந்த பாத்திரத்தில், பருப்பு பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு அலசி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் பிழியணும். நம்ம புளிப்புக்கு தகுந்தாப்புல ஒரு லெமனோ 1/2 லெமனோ பிழிஞ்சிக்கலாம். இப்போ மசியலை வேறு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் வாண்டியிலேருந்து. இப்போ வந்து ஒரு சின்ன லெமன் அளவு நான் வந்து ஒரு சின்ன லெமனை ஃபுல்லாக பிழிஞ்சு இதில் வந்து நான் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் வந்து மசியல் ஆறிட்டு சூடோடு போட்டால் கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து லெமன் சேர்க்குறோம். இப்போ இந்த லெமன் டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் வேணும்னா நம்ம பிழிஞ்சிக்கலாம். ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் சரியாக வராது. இந்த பிடிகருணையில் கூட இந்த மசியல் செய்யலாம். பிடிகருணை செய்யலாம். கொஞ்சம் நாக்கு அரிக்குங்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் புளித்தண்ணியும் லெமன் ஜூஸும் சேர்க்குறோம். இப்போ இதை டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். போதும், கரெக்டாக இருக்குது புளிப்பு. ஸோ இந்த அளவு புளிப்பு போதும். ஸோ நம்ம வந்து மசியல் ரெடி. சேனக்கிழங்கு மசியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.